வீனிங் ஃபுட்ஸ் எப்பயுமே வந்துட்டு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், பிளாண்ட் இன் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குழந்தை தாய்ப்பால் குடிக்கும்போது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இணை உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது அதுவும் பிளாண்டாக இருந்துச்சுன்னா நல்லது. ரெண்டாவது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப மசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்குற மாதிரி இருக்கணும். மூணாவது குழந்தைங்க அந்த இணை உணவை எடுக்கும்போது அவங்களுக்கு அது வெறும் அலர்ஜன் ஃப்ரீயாக இருக்கணும். எது ஸ்டேபிள் ஃபுட்டோ அதை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி அரிசி தான் இருக்கும். ஸோ அரிசி கஞ்சி அதை நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீட்ஸ் மொத்தம் 4 வகையாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து கிரெயின்ஸ்னால் தானியங்கள். ரெண்டாவது பல்சஸ்னால் பருப்புகள். மூணாவது வெஜிடபிள்ஸ். நாலாவது ஃப்ரூட்ஸ். இந்த கிரெயின்ஸ்னு சொல்கிறதுல நம்ம ஊரில் வந்து அரிசி, ராகி, வீட் இது மூணுத்தையும் கொடுக்கலாம். இந்த பல்சஸில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு யூஸ் பண்ணலாம். இந்த வெஜிடபிள்ஸில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கேரட், பொட்டேட்டோ, தென் ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸில் ஆப்பிளும் பனானா மட்டும் முதல்ல ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையானவங்க 6 மாதத்துக்கு மேலே வீனிங் ஃபுட்ஸ் பற்றி புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.